what they're asking here. A wire of length L is in the form of a circular loop of A of 1 turn. This loop is reshaped into the loop of 3 turns. Find the ratio of magnetic field at the center of the loop A and loop B for the same current passes through them. So this is a question. So in the question எப்படி solve பண்ணலாம் இன்னும் பாருங்க என்ன சொல்றாங்க. A wire of length L is in the form of circular loop A of 1 turn. So look at this carefully. எப்படி solve பண்றேன்னு பாருங்க. So a wire of length L. So ஒரு wire இருக்கு. இதோட length வந்து என்னது L அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? is in the form of a circular loop of A of 1 turn. So இதை நம்ம என்ன பண்றோம் ஒரு circular loop-ஆ மாத்துறோம். சரியா? So you are making this wire as a circular loop which is having a turn that is n is equal to 1. Okay. So இப்போ இதுக்கு என்ன இருக்கும் ஒரு radius இருக்குமா? இதுக்கு என்ன இருக்கும் ஒரு radius இருக்கும். We would say that radius would be r. Okay. So r. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க இதே வயரை திருப்பி என்ன பண்றாங்க ரீஷேப் பண்ணி அதாவது இதே வயரை திருப்பி 3 டர்னா சுத்துறாங்க. ஓகே. ஸோ 3 டர்னா சுத்துறாங்க. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இதே வயரை நீங்க திருப்பி இன்னொரு 3 டர்னா சுத்தும் போது இதோட ரேடியஸ் கம்மியாயிரும் இல்லையா? கரெக்ட். இந்த ரேடியஸ் வந்து என்ன ஆயிரும் கம்மியாயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த வயருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த வயருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன μ0I divided by 2 times of the r. இப்போ இதே ஒயரை நீங்க வந்து you are rotating for 3 turns. ஸோ இப்போ இதோட ரொட்டேட் பண்ணீங்கன்னா இதோட ரேடியஸ் என்ன ஆகும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. வாட் ஹேப்பன் டு த ரேடியஸ்? ஓகே ரேடியஸ் வந்து இப்போ என்ன ஆயிருக்கும் இன்னும் கம்மியாக இருக்கும். ஓகே நவ் இயர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 3 ஆர் ஜென்ரலி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் n. நவ் த நியூ ரேடியஸ் would be basically what ஸ்மால் r அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன வரும் உங்களுக்கு μ0I into number of turns divided by 2 times of the small r. இப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த கேபிட்டல் ஆருக்கும் இந்த ஸ்மால் ஆருக்கும் உள்ள கனெக்ஷனை எழுதணும். எப்படி எழுதுவீங்க கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் கனெக்ஷனை சொல்லுங்க பார்ப்போம். How you can able to establish a relation between the capital